ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இங்கிலீஷில் எப்படி ஒரு தமிழ் சென்டென்ஸை எடுத்துகிட்டு அதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஹேவ் டு ப்ளஸ் வெர்ப் ஒன் அந்த வெர்ப் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு. ஹேவ் டு ப்ளஸ் வெர்ப் ஒன் மட்டும் பார்க்குறதில்ல, அதில் ஒரு 10-12 வகையான வெர்ப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் ஸ்கிப் பண்ணாலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி போகலாங்களா? ஹேவ் டு ப்ளஸ் வெர்ப் ஒன் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸு, அதுலேயும் ஒரு 10-12 டைப்பு வெர்ப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். சரி போகலாங்களா? இப்போ மொதல் சென்டென்ஸ் பாருங்கள். யூ ஹேவ் டு கோ. யூ ஹேவ் டு கோ. இந்த ஹேவ் டுக்கு என்ன தமிழ் சவுண்ட் வரும்னா, இதுக்கு நீ போகணும். யூ ஹேவ் டு கோனா நீ போகணும். நும் அப்படின்னு கடைசியில் முடித்துங்களா, அந்த கீவேர்டை வச்சு நீங்கள் ஹேவ் டு யூஸ் பண்ணலாம். இப்போ நீ போகணும்னு எப்படி எழுதிங்க, நீக்கு சப்ஜெக்ட் யூ போட்டுக்கிங்க. போகணும் அப்படின்னா ஹேவ் டு ப்ளஸ் V1 போட்டுக்கிங்க. போகிறது என்ன இருப்புங்க, கோ. ஹேவ் டு போட்டு கோ V1 போட்டுக்கிறீங்க. அப்போ நீ போகணும். நீ போக வேண்டும், அதுக்கும் ஹேவ் டுன்னு சொல்லலாம். நீ போக வேண்டி இருக்கிறது, நீ போக வேண்டி இருக்கிறது, அதுக்கும் ஹேவ் டு கோ. அப்போது நீ போகணுன்னாலும் யூ ஹேவ் டு கோ தான். நீ போக வேண்டும்னாலும் ஹேவ் டு கோ தான். நீ போக வேண்டி இருக்கிறதுனாலும் அந்த தமிழில் 3 சண்டை இருக்குது, இங்கிலீஷில் ஒரே இது தான், யூ ஹேவ் டு கோ தான். சரி போகிறாங்களா? அடுத்து கிராம ஸ்ட்ரக்சர் ஹேவ் டு, பாஸ்ட் டென்ஸ் ஹேட் டு. சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் டு, அந்த ஹீ சீட்டுக்கு ஒன்று எக்ஸாம் பார்க்கலாம். நீ போகணுன்னா யூ ஹேவ் டு, அவன் போகணும்னா ஹீ ஹேஸ் டு ப்ளஸ் V1. அதான் எழுதியிருக்கிறேன் பாருங்கள். சப்ஜெக்ட் ஹீ சீட்டுக்கு ஹேஸ் டுன்னு வருங்க ஃப்ரெண்ட்ஸு. ஹீ ஹேஸ் டு கோ, அவன் போகணும், அவன் போக வேண்டும், அவன் போக வேண்டி இருக்கிறது. இதுக்கு 3க்கும் ஹேஸ் டு கோ தான். சரி போகலாங்களா? அடுத்தது இது பண்ணுவாங்க. அடுத்தது சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் டு ப்ளஸ் வெர்ப் ஒன். போக வேண்டி இருந்தது. ஹி ஹேட் டு கோ, அவன் போக வேண்டி இருந்தது. அடுத்தது 3வது ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹேவ் டு ப்ளஸ் வெர்ப் ஒன். ஹி வில் ஹேவ் டு கோ, அவன் போக வேண்டி இருக்கும். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹேவ் டு ப்ளஸ் வெர்ப் ஒன், அவன் போக வேண்டி இருக்கும். வில் ஹேவ் டு ப்ளஸ் V1, அதில் ஹேட் டு ப்ளஸ் V1. போகலாங்களா? 3 ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோமா. அடுத்தது 4வது ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் வாங்க. அதில் பாருங்கள், சப்ஜெக்ட் வுட் ஹேவ் டு ப்ளஸ் V1. ஒரு செயலை செய்ய வேண்டி இருக்கலாம் அல்லது செய்ய வேண்டி இருக்கும், இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. அது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஒன்று எழுதி போட்டுக்க போகிறோம். சி வுட் ஹேவ் டு ஆஸ்க் ஃபார் பர்மிஷன் டு அட்டெண்ட் த ஈவெண்ட். அவள் அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்க வேண்டி இருக்கலாம் அல்லது வேண்டி இருக்கும் அப்படின்னு கூட வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸு. சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ஹேவ் ப்ளஸ் வெர்ப் ஒன். அடுத்தது சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ஹேவ் ஹேட் டு ப்ளஸ் V1. செய்ய வேண்டி இருந்திருக்கும், செய்ய வேண்டி இருந்திருக்கலாம். அதான் எழுதிருக்கிற பாருங்கள். யூ வுட் ஹேவ் ஹேட் டு கம் இன் பர்சன். நீ நேரில் வர வேண்டி இருந்திருக்கும், நீ நேரில் வர வேண்டி இருந்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ஹேவ் ஹேட் டு ப்ளஸ் V1. சரி போகலாங்களா? அடுத்தது பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ஹேவ் டு ப்ளஸ் வெர்ப் ஒன் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு செயலை செய்ய வேண்டி இருக்கிறது, அதே தான். ஷீ ஷுட் ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹர் ஃபேமிலி. அவள் குடும்பத்தை கவனிக்க வேண்டி இருக்கிறது. அடுத்தது சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ஹேவ் டு ப்ளஸ் வெர்ப் ஒன் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். வேண்டி இருக்கலாம். ஷீ வுட் ஹேவ் டு ஒர்க் லேட் டுநைட். அவள் இன்றிரவு தாமதமாக வேலை செய்ய வேண்டி இருக்கலாம், அவள் இன்றிரவு தாமதமாக வேலை செய்ய வேண்டி இருக்கும். இப்படி 2 மீனிங் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது சப்ஜெக்ட் ப்ளஸ் மைட் ஹேவ் டு ப்ளஸ் வெர்ப் ஒன் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். சப்ஜெக்ட் ப்ளஸ் மைட் ஹேவ் டு வெர்ப் ஒன் ப்ளஸ் மேலும் தகவலை வரும், அதுதான் இந்த எக்ஸ்டென்ஷன் எழுதியிருக்கிறேன். சப்ஜெக்ட் சி மைட் ஹேவ் டு டேக் அண்ட் எக்ஸாம் அகைன். அவள் மீண்டும் தேர்வு எழுத வேண்டியிருக்கும். அடுத்தது சப்ஜெக்ட் ப்ளஸ் மைட் ஹேவ் டு ப்ளஸ் வெர்ப் ஒன் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். சி மே ஹேவ் டு டேக் மெடிசன் ரெகுலர்லி. அவள் ஒழுங்காக மருந்தை எடுத்து கொள்ள வேண்டியிருக்கும். அடுத்து இப்போ வெர்ப் ஸ்ட்ரக்சர் போகலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷுட் ஹேவ் ஹேட் டு ப்ளஸ் வெர்ப் ஒன் எக்ஸ்டென்ஷன். ஷி ஷுட் ஹேவ் ஹேட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவள் பொறுப்பை ஏற்க வேண்டிய நிலை
இருந்திருக்க வேண்டும். அடுத்தது சப்ஜெக்ட் ப்ளஸ் மைட் ஹேவ் ஹேட் டு ப்ளஸ் வெர்ப் ஒன் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். சி மைட் ஹேவ் ஹேட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவள் பொறுப்பை ஏற்க வேண்டிய நிலை இருந்திருக்கலாம். அடுத்தது சப்ஜெக்ட் ப்ளஸ் குட் ஹேவ் ஹேட் டு ப்ளஸ் வெர்ப் ஒன், ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்திருக்கலாம். இதுக்கு அதே தான். சி குட் ஹேவ் ஹேட் டு டேக் கேர் ஆஃப் த சில்ட்ரன், அவள் குழந்தைகளை கவனிக்க வேண்டிய நிலை இருந்திருக்கலாம். ஆங்களா? அடுத்தது சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ஹேவ் ஹேட் டு ப்ளஸ் வெர்ப் ஒன். சி வுட் ஹேவ் ஹேட் டு அட்டெண்ட் த மீட்டிங், அவள் கூட்டத்தில் கலந்து கொண்ட வேண்டிய நிலை இருந்திருக்கும். இப்போ புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. அதை ஹேவ் டு வெர்பு ஸ்ட்ரக்சரில் ஒரு 10-11 வெர்பு ஸ்ட்ரக்சர் அதோட தொடர்போடு சேர்ந்து வருது ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்த வீடியோவை திருப்பி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10-11 கிராம ஸ்ட்ரக்சர் கற்றுக்குவீங்க. நன்றி.